ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரைஸ் வெரைட்டி தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி, தேங்காய் பால் சாதம். இந்த ரைஸ் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 15 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நான் இன்றைக்கி இதில் தண்ணி சேர்க்கல, தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்து பண்ணுறேன். அதனால் இந்த 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த 3 கப் தேங்காய் பாலில் இதை ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் வரையும் ஊறணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தாளிச்சுக்கலாம். குக்கரை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினதும் இதோட ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அரிசி உடஞ்சிரும். அடுத்ததாக இதில் தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டால் சரியாக இருக்கும். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குது இந்த தேங்காய் பால் சாதம். இது கூட சிம்பிளாக ஒரு ஸ்பைஸியாக பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.